மலை தொழுகை, அதாவது பொதுவாகவே ஜமாத்தா தொழுகின்ற தொழுகை எல்லாமே அது ஃபர்லா இருக்கட்டும், ஃபர்லான ஜமாத் தொழுகை 5 நேர தொழுகை, சுன்னத்தான ஜமாத் தொழுகை இதெல்லாம் தராவி தொழுகை, ஈது தொழுகை, சரிங்களா, சலாத்துல் இஸ்திஸ்கா, இது போன்ற தொழுகை, இது எல்லாத்துலேயுமே நம்ம ஆரம்பத்தில் போய் தொழுகிறது தான் சிறந்தது. சரி, அதே நேரத்தில் நமக்கு அந்த தொழுதருடைய கூலி கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இமாமோடு சேர்ந்து ஒரு ரக்காத்து நம்ம பூர்த்தி செய்யணும். ஜுமாவுடைய சட்டத்தில் நம்ம பார்த்தோம், யார் ஒருவர் இமாமை பின்தொடர்ந்து ஒரு ரக்காத்து தொழுகிறாரோ, மன் அதரக்க ரக்காத்த ஃபக்கத் அதரக்க ஸலாம், யார் ஒரு ரக்காத்தை தொழுகையில் அடைந்து கொண்டாரோ அவர் தொழுகை அடைந்து கொண்டார். ஒருவேளை ஒருத்தர் தாமதமாக வந்து 2வது ரக்காத்தில் இமாம் அத்தியாயத்தில் உட்கார்ந்து இருக்கும் போதோ அல்லது சுஜூதுக்கு செல்லும் போதோ ருக்குலேருந்து எழும்போதோ அவர் என்ன செய்யறாரு? ஜாயின் பண்றாரு அப்படி சொன்னா அப்ப அவருக்கு அந்த ரக்காத்து கணக்கில் வராது. ஜுமாவில் அவர் வந்துட்டு 2வது ரக்காத்துல இந்த நிலையில வந்து தொழுகையில் இமாமை பின்தொடர்றாருன்னு சொன்னா அவருக்கு அந்த ரக்காத்து கணக்கில் வராது. சரிங்களா? அப்படி கணக்கில் வராம போச்சு அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? உதாரணமா ஒருவர் ஜுமாவுக்கு வருகிறார், வந்தவர் என்ன செய்யறாரு? தாமதமா வர்றாரு. வந்தவர் இமாம் ருக்குலேருந்து எழுந்ததற்கு பிறகோ அல்லது இமாம் சுஜூதிற்கு செல்லும் போதோ அல்லது இமாம் அத்தியாயத்தில் இருக்கும் போதோ வந்து ஜாயின் பண்றாரு. இப்ப இவர் வந்து ஜுமா தொழுதா கணக்காகுமா? ஆகாது. இவர் என்ன தொழுகணும்? லோஹர் 4 ரக்காத் தொழுகணும். அவர் எத்தனை ரக்காத் தொழுகணும்? 4 ரக்காத் தொழுகணும். ஏன்னா அவருக்கு அந்த ஜமாத் கிடைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னதன் அடிப்படையில் அவருக்கு ஜமாத் கிடைக்கல என்பதனால அவர் அந்த தொழுகை என்ன செய்யணும்? வேற அவருக்கு கடமையா இருந்து கொண்டிருக்கிற லோஹருடைய 4 ரக்காத்தா தொழுகணும். அப்ப அதே போன்றுதான் இந்த தொழுகைகளிலும், மழை தொழுகையா இருக்கட்டும், கிரகண தொழுகையா இருக்கட்டும், ஒரு ரக்காத் அவருக்கு அடைந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவர் அந்த தொழுகையை தொழுதவராக மாட்டார். அவருக்கு அந்த தொழுகை கிடைக்கலன்னு ஆயிடும். ஒரு ரக்காத்து அவருக்கு கிடைச்சிச்சுன்னா அவர் என்ன செய்யணும்? மீதமுள்ள ஒரு ரக்காத்து அவர் எழுந்து நின்று தொழணும். எல்லா தொழுகைக்கும் அதான் வழக்கம். தொழுகை நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொன்னா அவர் தனியா தொழுகலாமா அப்படின்னா தனியா தொழுகிற தொழுகையா இதை சொல்லல. அதுல கிரகண தொழுகையை பொறுத்தவரையில என்ன செய்யலாம்? தனியாகவும் தொழுகலாம். கிரகண தொழுகை வந்து என்ன செய்யலாம்? தனியா தொழுகணும்னா தொழுதுக்கலாம். ஆனா மழை தொழுகை என்பது இதுல தனியா தொழுகிறதுல பிரார்த்திக்கலாம். மழை தொழுகை என்பது ஜமாத்தாத்த நடந்திருக்கு. பிரார்த்திக்கிறத பொறுத்த வரைக்கும் அனுமதி உண்டு. தொழுகையா என்ன செய்யறது? தனியா தொழுகிறது சுன்னத்தா இல்லை அப்படின்றத நம்ம புரிந்துக்கணும். சரிங்களா? அதே நேரத்தில் அவர் வந்து தாமதமாக வந்தார்னா விட்டதை பிடிச்சிட்டு அதை கிடைச்சதை அவர் தொழுதுட்டு விட்டதை அவர் நினைச்சணும் பூர்த்தி செய்வது அவருக்கு கடமையா இருக்கு. எதா கிரகண தொழுகையா தொழுகலாம். வீட்டில் பெண்கள் கிரகண தொழுகையை வந்து பெண்கள் வீட்டில் தொழுகலாமா அப்படின்னு கேட்டால் தொழுகலாம். அவங்களுக்கு தனியாக அப்படி தொழுவதற்கு அனுமதி உண்டு.